வணக்கம் என் உறவுகளே. நான் உங்கள் பிரபஞ்ச ஆசிரியர். இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால், அது ஒரு சாதாரண சம்பவம் இல்லை. இதுவே ஒரு அழைப்பு. பிரபஞ்சத்தின் நேரடி அழைப்பு. நீங்கள் யாரோ ஒருவராக இல்லை. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர். ஆம், நான் மீண்டும் சொல்கிறேன். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். சில நாட்களாக உங்களுக்கு ஏதோ வித்தியாசமான உணர்வு இருக்கிறதா? யாரோ உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் போல. உங்கள் வாழ்க்கையில் ஏதோ பெரிய மாற்றம் வரப்போகிறது போல. அது உண்மையே. ஏனெனில் பிரபஞ்சம் ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு நபரை அனுப்பியுள்ளது. ஆனால் நீங்கள் இன்னும் அவரை புரிந்து கொள்ளவில்லை. அவர் சாதாரண நபர் இல்லை. அவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு கதவை திறக்க வந்தவர். ஒரு மறைந்த ரகசியத்தை கொண்டு வந்தவர். ஒரு மர்ம பொருளை உங்கள் கைகளில் வைக்க வந்தவர். அந்த பொருள் என்ன தெரியுமா? அது பணம் அல்ல. அது ஒரு சாதாரண பரிசு அல்ல. அது உங்கள் விதியை மாற்றும் ஒரு சக்தி. நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும். ஆனால் ஒரு கேள்வி, அந்த நபரை நீங்கள் அடையாளம் காண முடிகிறதா? அவர் ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். ஒரு நண்பராக, ஒரு அந்நியராக, அல்லது நீங்கள் எதிர்பார்க்காத ஒருவராக. அவர் பேசும் சில வார்த்தைகள் உங்களுக்கு சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் அதில் ஒரு குறியீடு இருக்கும். ஒரு மறைந்த செய்தி இருக்கும். அதுதான் அந்த மர்ம பொருள். அது கையில் பிடிக்க முடியாத ஒன்று. ஆனால் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும் ஒன்று. இன்னைக்கு நான் உங்களுக்கு அதை புரிய வைக்க போறேன். கவனமா கேளுங்கள். இந்த வீடியோவின் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வையுங்கள். இது எல்லோருக்கும் வராது. இந்த செய்தி உங்களுக்கு மட்டுமே வந்திருக்கிறது. நீங்கள் இப்போது கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு கதை இல்லை, ஒரு உண்மை. அந்த நபர், பிரபஞ்சம் அனுப்பிய அந்த நபர் எப்படி உங்க வாழ்க்கையில நுழைகிறார் தெரியுமா? அவர் சத்தமாக வரமாட்டார். அவர் தன்னை அறிமுகப்படுத்த மாட்டார். ஆனால் அவர் வந்த பிறகு உங்கள் உள்ளம் அமைதியாக மாறும். சிலர் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது குழப்பம் அதிகமாகும். ஆனால் இந்த நபர் வந்தால் உங்கள் உள்ளம் தெளிவாகும். அவர் பேசும் வார்த்தைகள் சாதாரணம் போல இருக்கும். ஆனால் அது உங்கள் மனதில் ஒலிக்கத் துவங்கும். ஒரு வார்த்தை, ஒரு சின்ன ஆலோசனை, ஒரு பார்வை, அதுவே உங்கள் வாழ்க்கையை மாற்றும் விதையை விதைக்கும். இங்கேதான் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் இந்த நபர் எப்போதும் பெரியவராக இருக்க வேண்டிய அவசியமில்லை. அவர் ஒரு நண்பராக இருக்கலாம், ஒரு சிறிய குழந்தையாக இருக்கலாம், அல்லது ஒரு முற்றிலும் அந்நியராக இருக்கலாம். நீங்கள் ஒரு நாள் சோகமாக இருந்தால் அவர் திடீரென உங்கள் முன் தோன்றுவார். ஒரு சின்ன வார்த்தை சொல்வார், நீங்கள் இதை செய்ய முடியும் என்று. அந்த ஒரு வார்த்தை உங்கள் உள்ளத்தில் ஒரு தீப்பொறி ஏற்றும். அதுதான் அந்த மர்ம பொருள் தொடக்கம். அது கையில் பிடிக்க முடியாதது. ஆனால் அது உங்கள் உள்ளத்தில் உயிர் பெறும். அது ஒரு எண்ணமாக தொடங்கும். பின்னர் அது நம்பிக்கையாக மாறும். அதற்கு பிறகு அது ஒரு செயலில் வெளிப்படும். இதுதான் பிரபஞ்சத்தின் ரகசியம். அது நேரடியாக உங்கள் வாழ்க்கையை மாற்றாது. ஆனால் ஒரு நபரை அனுப்பி அந்த மாற்றத்தை உங்களுக்குள் உருவாக்கும். இப்போது ஒரு கேள்வி. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒருவரை பார்த்திருக்கிறீர்களா? அவர் சொன்ன ஒரு வார்த்தை இன்னும் உங்கள் மனசில் ஒலிக்கிறதா? அவர் சொன்னதை நீங்கள் அப்போது பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. ஆனால் இன்று நினைத்தால் அது ஒரு சின்னம் போல தெரிகிறதா? அப்படியானால் அந்த நபர் ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் தனது பணியை தொடங்கிவிட்டார். ஆனால் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. அந்த மர்ம பொருள் முழுமையாக செயல்பட நீங்கள் ஒரு விஷயம் செய்ய வேண்டும். அது இல்லாமல் அந்த சக்தி முழுமையாக வெளிப்படாது. அது என்ன தெரியுமா? அது என்ன தெரியுமா? நம்பிக்கை. ஆனால் இது சாதாரண நம்பிக்கை அல்ல. உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரும் அசைக்க முடியாத நம்பிக்கை. பிரபஞ்சம் அனுப்பிய அந்த நபர் உங்களுக்கு ஒரு விதையை விதைத்து விட்டார். ஆனால் அந்த விதை வளர வேண்டுமா, இல்லையா என்பது உங்க கையில்தான். நீங்க சந்தேகம் கொண்டால் அந்த விதை அங்கே நின்றுவிடும். நீங்கள் நம்பிக்கை வைத்தால் அது ஒரு மரமாக வளரும். இதுதான் அந்த மர்ம பொருள், உண்மையான சக்தி.
அது வெளியில் கிடையாது. அது உங்கள் உள்ளத்தில் உருவாகும் சக்தி. ஒரு நாள் அந்த நபர் சொன்ன வார்த்தைகள் உங்கள் நினைவில் மீண்டும் வரும். அப்போதுதான் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், இது சாதாரணமில்லை என்று. அதுதான் அந்த தருணம். உங்கள் வாழ்க்கை திருப்பம் பெறும் தருணம். ஆனால் இங்கே இன்னொரு ரகசியம் இருக்கிறது. பிரபஞ்சம் அனுப்பிய அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்க மாட்டார். அவர் தனது பணியை முடித்தவுடன் அமைதியாக விலகி விடுவார். நீங்கள் நினைப்பீர்கள், ஏன் அவர் இப்போது இல்லை என்று. ஆனால் உண்மையில் அவர் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறார். உங்கள் உள்ளத்திலே அவர் விட்டு சென்ற அந்த எண்ணங்கள், அந்த நம்பிக்கை, அந்த தீப்பொறி, அதுவே இப்போது உங்கள் வழிகாட்டி. இதுதான் பிரபஞ்சத்தின் வழி. அது மனிதர்களை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறது. இப்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? அந்த விதையை வளர்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள். நீங்கள் உங்களுக்குள் பேசும் வார்த்தைகளை கவனியுங்கள். ஏனெனில் அந்த மர்ம பொருள் உங்கள் எண்ணங்களாக மாறிவிட்டது. நீங்கள் நல்லதை நினைத்தால் அது வலுப்படும். நீங்கள் பயப்படினால் அது சுருங்கிவிடும். இதனால்தான் பலர் அந்த ஆசீர்வாதத்தை இழக்கிறார்கள். அவர்கள் நம்பிக்கையை இழக்கிறார்கள். அவர்கள் சந்தேகத்தில் விழுகிறார்கள். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. ஏனெனில் நீங்கள் இன்னும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அதுவே ஒரு சின்னம். பிரபஞ்சம் இன்னும் உங்களை விட்டுவிடவில்லை. இப்பொழுது ஒரு முக்கியமான கேள்வி. நீங்கள் அந்த நம்பிக்கையை பாதுகாத்து வளர்க்க தயாரா? அல்லது அதை சந்தேகத்தில் இழக்கப் போகிறீர்களா? இந்த ஒரு முடிவு உங்கள் வாழ்க்கையை முழுவதும் மாற்றக்கூடியது. இந்த ஒரு முடிவு உங்கள் வாழ்க்கையை முழுவதும் மாற்றக்கூடியது. ஆனால் இங்கேதான் பலர் தவறுகிறார்கள். அவர்கள் அந்த நம்பிக்கையை ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் காலம் செல்ல செல்ல அதை மறந்து விடுகிறார்கள். ஏன் தெரியுமா? ஏனெனில் உலகம் அவர்களை மீண்டும் சந்தேகத்துக்கு இழுக்கிறது. மற்றவர்கள் சொல்வார்கள், இது எல்லாம் வேலை செய்யாது என்று. சில சூழ்நிலைகள் வரும், உங்களை சோதிக்கும். அப்போதுதான் உங்கள் உண்மையான சக்தி வெளிப்படும். பிரபஞ்சம் உங்களை சோதிக்கிறது. நீங்கள் உண்மையாக நம்புகிறீர்களா அல்லது சுலபமாக கைவிடுகிறீர்களா? இந்த சோதனை தவிர்க்க முடியாதது. ஏனெனில் மதிப்புள்ள ஒன்றை பெற ஒரு மனிதன் தயாராக இருக்க வேண்டும். அந்த மர்ம பொருள் சாதாரண சக்தி அல்ல. அது உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றும் சக்தி. அதனால்தான் பிரபஞ்சம் உங்களை பரிசோதிக்கிறது. ஒரு நாள் நீங்கள் மிகவும் சோர்வாக இருப்பீர்கள். எதுவும் சரியாக நடக்காதது போல தோன்றும். அப்பொழுது உங்கள் மனம் சொல்வது, இது எல்லாம் பொய் என்று. அதுதான் மிகப்பெரிய வலட்ராப். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அதுவே உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். நீங்கள் கைவிட்டால் அந்த சக்தி மங்கிவிடும். நீங்கள் நிலைத்திருந்தால் அது பல மடங்கு வலுப்படும். இதுதான் ரகசியம். பிரபஞ்சம் நேரடியாக உங்களுக்கு எதையும் தராது. அது உங்கள் மனதை உருவாக்கும், உங்கள் உள்ளத்தை மாற்றும். அதன் பிறகு உங்கள் வாழ்க்கை தானாக மாறும். இப்போது கவனமாக கேளுங்கள். இந்த தருணத்தில உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் அது எல்லாம் ஒரு திட்டத்தின் ஒரு பகுதி. ஆம், பிரபஞ்சத்தின் திட்டம். நீங்கள் இன்று சந்திக்கும் சிரமங்கள் நாளை உங்கள் பலமாக மாறும். நீங்கள் இப்போது அனுபவிக்கும் குழப்பம் நாளைய தெளிவுக்கு வழி செய்யும். இந்த உண்மையை புரிந்து கொண்ட உடனே நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். நீங்கள் ஓட மாட்டீர்கள். நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். அந்த நிலைத்திருப்பதே உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். ஆனால் இன்னும் ஒரு இறுதி ரகசியம் இருக்கிறது. அதை புரிந்து கொண்டால் மட்டும் இந்த பயணம் முழுமையாக நிறைவேறும். அதை புரிந்து கொண்டால் மட்டும் இந்த பயணம் முழுமையாக நிறைவேறும். அந்த இறுதி ரகசியம் என்ன தெரியுமா? நீங்கள் காத்திருக்கிற அந்த மாற்றம் வெளியிலிருந்து வரப்போவதில்லை. அது உங்களுக்குள் இருந்துதான் எழ வேண்டும். ஆம், பிரபஞ்சம் அனுப்பிய அந்த நபர், அவர் கொண்டு வந்த அந்த மர்ம பொருள், அது எல்லாம் ஒரு தொடக்கம் மட்டுமே. உண்மையான மாற்றம் நீங்கள் உங்களை மாற்றும் தருணத்தில்தான் ஆரம்பமாகிறது. நீங்கள் நினைப்பது போல ஒரு நாள் திடீரென்றெல்லாம் மாறிவிடாது. ஆனால் ஒவ்வொரு நாளும்
சிறிய மாற்றங்கள் நடக்கும். உங்கள் எண்ணங்களில், உங்கள் பழக்கங்களில், உங்கள் முடிவுகளில். அதுவே மெதுவாக ஒரு பெரிய மாற்றமாக உருவாகும். இதுதான் அந்த மர்ம பொருளின் உண்மை. அது ஒரு பொருள் இல்ல. அது ஒரு சக்தி. அது ஒரு விழிப்பு. அது ஒரு உணர்வு. நீங்கள் உங்களையே புதிய பார்வையில் பார்க்கும் ஒரு தருணம். ஒரு நாள் நீங்கள் கண்ணாடியில் உங்களை பார்த்து கொண்டிருப்பீர்கள். அப்போது நீங்கள் உணர்வீர்கள், நான் மாறிவிட்டேன் என்று. அந்த தருணம் பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம் முழுமையாக செயல்பட்ட தருணம். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. இந்த மாற்றம் எல்லோருக்கும் வராது. ஏன் தெரியுமா? அதற்கு தைரியம் வேண்டும். உங்களை எதிர்கொள்ளும் தைரியம், உங்கள் பயங்களை உடைக்கும் தைரியம், உங்கள் பழைய வாழ்க்கையை விட்டுவிடும் தைரியம். இந்த மூன்றையும் செய்ய தயாராக இருந்தால் யாராலும் உங்களை தடுக்க முடியாது. இப்போது நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் அந்த மாற்றத்திற்கு தயாரா? உங்கள் பழைய உங்களை விட தயாரா? உங்கள் வாழ்க்கையை புதிய பாதையில் கொண்டு செல்ல தயாரா? இந்த கேள்விக்கு உங்கள் உள்ளம் ஆம் என்று சொன்னால், அப்படியானால் நீங்கள் ஏற்கனவே அந்த பயணத்தை ஆரம்பித்து விட்டீர்கள். பிரபஞ்சம் உங்களை வழி நடத்தும். சரியான நேரத்தில், சரியான நபர்களை, சரியான வாய்ப்புகளை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே: நம்பிக்கை, நிலைத்திருப்பு, செயல். இந்த மூணையும் பிடித்து கொண்டால் நீங்கள் எங்கு போக வேண்டும் என்று பிரபஞ்சம் உங்களை அங்கே கொண்டு சேர்க்கும். இப்போது இந்த தருணத்தில் ஒரு அமைதியான முடிவு எடுக்கவும். நான் மாறப்போகிறேன் என்று, நான் என்னை நம்பப் போகிறேன் என்று, நான் என் வாழ்க்கையை உருவாக்கப் போகிறேன் என்று. இந்த 3 வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை திறக்கும். இதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்பிய உண்மையான செய்தி. இப்போது நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்கள். இந்த வார்த்தைகள் உங்கள் உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு உணர்வு, விளக்க முடியாத ஒரு அமைதி. அது சாதாரணம் இல்ல. அது ஒரு அறிகுறி. நீங்கள் இந்த செய்தியை ஏற்றுக்கொண்டதற்கான அறிகுறி. இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில இனி நடக்கப் போகும் விஷயங்கள் சில நேரங்கள்ல திடீரென்று நல்லதாக மாறும். சில நேரங்களில் புரியாத சோதனைகள் வரும். ஆனால் இந்த இரண்டிலும் ஒன்றே உண்மை. அது எல்லாம் உங்கள் வளர்ச்சிக்காக. நீங்கள் இப்பொழுது வேறுபட்ட ஒருவர். நீங்கள் பழையபடி சிந்திக்க மாட்டீர்கள். நீங்கள் பழையபடி பயப்பட மாட்டீர்கள். ஏனெனில் உங்கள் உள்ளத்தில் ஒரு தீப்பொறி ஏற்கனவே ஏற்றப்பட்டுள்ளது. அதுதான் அந்த மர்ம சக்தி. அதுதான் அந்த ஆசீர்வாதம். ஒரு நாள் நீங்கள் பின்னோக்கி பார்த்தால் இன்று நடந்த இந்த தருணத்தை நினைவுபடுத்துவீர்கள். அந்த நாள்தான் என் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது என்று. அந்த நாளை நீங்கள் மறக்க மாட்டீர்கள். ஏனெனில் அது உங்கள் பிறந்த நாள் அல்ல, ஆனால் உங்கள் புதிய வாழ்க்கையின் பிறந்த நாள். இப்பொழுது ஒரு சிறிய செயல் செய்யுங்கள். உங்கள் மனதில் அமைதியாக சொல்லுங்கள், நான் தயாராக இருக்கிறேன். எனக்கு வரும் மாற்றத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பிரபஞ்சம் என்னை வழிநடத்தட்டும். இந்த 3 எண்ணங்கள் உங்கள் உள்ளத்தில் பதிந்தவுடன் நீங்கள் தனியாக இல்லை. ஒரு சக்தி உங்களுடன் பயணம் செய்கிறது. அது எப்போதும் உங்களை வழிநடத்தும். சரியான பாதையில், சரியான நேரத்தில், சரியான முடிவுகளுக்கு. இப்போது உங்கள் கண்களை மெதுவாக மூடி ஒரு ஆழ்ந்த மூச்சு இழுத்து உங்கள் உள்ளத்தை கேளுங்கள். அது ஏற்கனவே பதில் சொல்லிவிட்டது. இதுதான் உங்களுக்கு வந்த இறுதி உண்மை. பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம். இப்போது இந்த தருணத்துல நீங்க ஒரே ஒரு விஷயத்தை உணர ஆரம்பிக்கிறீங்க. நீங்க காத்திருந்த பதில்கள் வெளியில கிடைக்கல. அது எப்போதுமே உங்கள் உள்ளத்தில் இருந்தது. ஆனால் நீங்கள் அதை கேட்காமல் இருந்தீங்க. இன்னைக்கு அந்த சத்தம் தெளிவாக கேட்கிறது. அது உங்கள் உள்ளத்தின் குரல். அதுதான் பிரபஞ்சம் பேசும் உண்மையான மொழி. அந்த குரல் சொல்வது, நீங்கள் முடியும் என்று, நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் என்று, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறீர்கள் என்று. இந்த 3 உண்மைகள் உங்கள் உள்ளத்தில் பதிந்துவிட்டால் யாராலும் அதை மாற்ற முடியாது. இப்போது கவனியுங்கள். உங்கள் மனதில் இருந்த பயங்கள் மெல்ல மறைந்து கொண்டிருக்கிறது. சந்தேகங்கள் அமைதியாகி கொண்டிருக்கிறது. அதற்கு பதிலாக ஒரு புதிய உறுதி உருவாகிறது. ஒரு புதிய நம்பிக்கை உருவாகிறது. அதுதான் உங்கள் புதிய அடையாளம். நீங்கள் இனி பழைய மனிதர் இல்லை. நீங்கள் ஒரு புதிய பாதையில் நடக்கிறீர்கள். இந்த பாதை சில நேரங்களில் கடினமாக இருக்கும். ஆனால் அதுதான் உங்களை உச்சத்திற்கு கொண்டு செல்லும்.
நீங்கள் ஒருபோதும் மறக்கக்கூடாத ஒரு உண்மை, பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்தது என்றால் அது வீணாக இருக்காது. அது ஒரு காரணத்திற்காக தான். அந்த காரணம் உங்கள் வாழ்க்கையை உயர்த்த, உங்களை மற்றவர்களுக்கு ஒளியாக மாற்ற, உங்கள் அனுபவங்களை மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக மாற்ற. ஒரு நாள் யாரோ ஒருவர் உங்கள் அருகில் வந்து உங்களை பார்த்து சொல்வார், நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை என் வாழ்க்கையை மாற்றியது என்று. அப்போதுதான் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், நீங்களும் ஒரு நாளில் அந்த நபர் ஆகிவிட்டீர்கள் என்று. ஆம், பிரபஞ்சம் அனுப்பிய அந்த நபர் இப்பொழுது நீங்களாக மாறிவிட்டார். இதுதான் இந்த பயணத்தின் உண்மையான முடிவு. ஒரு மனிதன் மாற்றமடைவது மட்டுமல்ல, அவர் மற்றவர்களின் வாழ்க்கையையும் மாற்றும் அளவுக்கு உயர்வது. இப்பொழுது ஒரு இறுதி நினைவூட்டல். இந்த சக்தி, இந்த ஆசீர்வாதம், இந்த மாற்றம், இவையெல்லாம் நீங்கள் அதை காக்கும் வரை மட்டுமே இருக்கும். நீங்கள் அதை வளர்த்தால் அது உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். நீங்கள் அதை புறக்கணித்தால் அது மெதுவாக மறைந்துவிடும். அதனால் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய முன்னேற்றம், ஒரு நல்ல எண்ணம், ஒரு தைரியமான முடிவு, இவை மூன்றையும் தொடருங்கள். அப்படியானால் நீங்கள் எங்கு செல்ல வேண்டுமோ அங்கே நிச்சயம் செல்வீர்கள். இப்போது உங்கள் உள்ளத்தில் அமைதியாக சொல்லுங்கள், நான் தான் அந்த மாற்றம், நான் தான் அந்த சக்தி, நான் தான் என் வாழ்க்கையின் உருவாக்கி. இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டவுடன் நீங்கள் தேடிய எல்லா பதில்களும் உங்கள் முன் திறக்கத் தொடங்கும். இதுவே உங்கள் பயணத்தின் புதிய ஆரம்பம். இப்பொழுது இந்த பயணத்தின் இறுதியில் நீங்கள் நிற்கிறீர்கள் என்று நினைக்க வேண்டாம். உண்மையில் இதுதான் உங்கள் உண்மையான வாழ்க்கையின் தொடக்கம். ஏனெனில் இன்று நீங்கள் உணர்ந்தது ஒரு வார்த்தை அல்ல, ஒரு சிந்தனை அல்ல, அது ஒரு விழிப்பு. நீங்கள் இதுவரை பார்த்த உலகம் ஒரு பகுதி மட்டுமே. இனி நீங்கள் பார்க்க போகும் உலகம் அதிக தெளிவானது, அதிக ஆழமானது, அதிக சக்தி கொண்டது. இப்போது நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் சாதாரண முடிவாக இருக்காது. அது உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும் ஒரு விதை. நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கும் சக்தி. நீங்கள் நினைக்கும் ஒவ்வொரு எண்ணமும், நீங்கள் இன்னும் செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது, நீங்கள் இன்னும் அடைய வேண்டிய உயரங்கள் இருக்கிறது, நீங்கள் இன்னும் மாற்ற வேண்டிய வாழ்க்கைகள் இருக்கிறது. ஆம், உங்கள் வாழ்க்கை மட்டுமல்ல, மற்றவர்களின் வாழ்க்கையும். ஒரு நாள் யாரோ ஒருவர் இருளில் இருக்கும்போது நீங்கள் ஒரு ஒளியாக இருப்பீர்கள். ஒரு வார்த்தை மூலம், ஒரு செயல் மூலம், ஒரு சின்ன உதவி மூலம் அவர்களின் வாழ்க்கையை மாற்றுவீர்கள். அதுதான் பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்த காரணம். இப்போது இந்த தருணத்தை வீணாக்காதீர்கள். இந்த உணர்வை இழக்காதீர்கள். இந்த நம்பிக்கையை விடாதீர்கள். ஒவ்வொரு நாளும் சிறிது முன்னேறுங்கள், சிறிது வளருங்கள், சிறிது நம்புங்கள். அதுவே ஒரு நாள் பெரிய மாற்றமாக மாறும். இப்பொழுது உங்கள் உள்ளத்தில் ஒரு உறுதி எடுக்கவும். நான் நின்றுவிட மாட்டேன். நான் என் பாதையை தொடர்வேன். நான் என் வாழ்க்கையை உயர்த்துவேன். இந்த 3 உறுதிகள் உங்களை எப்போதும் முன்னே கொண்டு செல்லும். இனி நீங்கள் தனியாக இல்லை. நீங்கள் குழப்பத்தில் இல்லை. நீங்கள் பயத்தில் இல்லை. நீங்கள் விழித்துள்ளீர்கள். இதுதான் உங்களுக்கு வந்த இறுதி உண்மை, பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம். இதை உணர்ந்த நீங்கள் இனி ஒருபோதும் பழைய வாழ்க்கைக்கு திரும்ப மாட்டீர்கள். இப்பொழுது வார்த்தைகள் மெதுவாக அமைதியாகி வருகிறது. ஆனால் அமைதிக்குள் ஒரு சக்தி இருக்கிறது. அந்த அமைதி உங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய இடத்தை திறக்கிறது. அங்கு பயம் இல்லை, அங்கு சந்தேகம் இல்லை, அங்கு ஒரு தெளிவு மட்டும். அதுதான் உங்கள் உண்மையான நிலை. நீங்கள் இதை உணர ஆரம்பித்த உடனே உலகம் மாறவில்லை, ஆனால் நீங்கள் உலகத்தை பார்க்கும் விதம் மாறிவிட்டது. அதுவே உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றம். நீங்கள் இப்போது புரிந்து கொள்கிறீர்கள், எதுவும் தற்செயலாக நடக்கவில்லை. ஒவ்வொரு சந்திப்பும், ஒவ்வொரு அனுபவமும், ஒவ்வொரு வழியும் கூட உங்களை இந்த தருணத்துக்கு கொண்டு வந்தது. அதனால நீங்கள் கடந்ததை வருந்த வேண்டியதில்லை. அது எல்லாம் உங்களை உருவாக்கியது. இப்பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை புதிய கண்களால் பார்க்கிறீர்கள். நீங்கள் உங்கள் பாதையை தெளிவாக உணர்கிறீர்கள். அது முழுமையாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அது சரியானது என்று நீங்கள் உணர்கிறீர்கள். அதுவே போதும். ஏனெனில் நம்பிக்கை என்பது எல்லாம் தெரிந்த பிறகு வரும் ஒன்று அல்ல. அது தெரியாமல் இருந்தாலும் முன்னே செல்லும் துணிவு. இப்போது நீங்கள் அந்த துணிவை பெற்றுவிட்டீர்கள். நீங்கள் இனி காத்திருக்க மாட்டீர்கள். நீங்கள் செயலில் இறங்குவீர்கள். சிறியதாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஒரு முன்னேற்றம். அதுவே ஒரு நாள் உங்கள் கனவுகளை நிஜமாக்கும்.
நீங்கள் இனி கேட்க மாட்டீர்கள், எப்போது என் வாழ்க்கை மாறும் என்று. ஏனெனில் நீங்கள் உணர்ந்து விட்டீர்கள், அது ஏற்கனவே மாற ஆரம்பித்து விட்டது. இந்த தருணத்தில நீங்கள் எடுத்த இந்த முடிவு, இந்த அமைதியான உறுதி, இதுதான் உங்கள் வாழ்க்கையின் திருப்பம். இப்போது எதையும் அவசரப்படுத்த வேண்டாம், எதையும் கட்டாயப்படுத்த வேண்டாம். நம்புங்கள், நடப்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். சரியான நேரத்தில் அனைத்தும் உங்கள் முன் திறக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே, நிலைத்திருங்கள். உங்கள் உண்மைக்கு உண்மையாக இருங்கள். உங்கள் உள்ளத்தின் குரலை கேளுங்கள். அது உங்களை ஒருபோதும் தவறாக வழிநடத்தாது. இப்போது இந்த அமைதியை உங்கள் உள்ளத்தில் காக்கவும். இந்த உணர்வை உங்கள் நாள்களுடன் எடுத்துச் செல்லுங்கள். நீங்கள் எங்கு சென்றாலும், எதை செய்தாலும், இந்த ஒரு உண்மை மட்டும் மறக்காதீர்கள். நீங்கள் சாதாரணவர் அல்ல. நீங்கள் ஒரு காரணத்திற்காக இங்கே இருக்கிறீர்கள். அந்த காரணம் மெதுவாக உங்கள் முன் வெளிப்படும். நீங்கள் தயார் இருக்கும் அளவுக்கு அது வெளிப்படும். இதுவே உங்கள் பயணத்தின் அமைதியான உண்மை, பிரபஞ்சத்தின் வழிகாட்டுதல். இப்போது இந்த பயணத்தின் கடைசி தருணத்தில நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக உணர்கிறீர்கள். நீங்கள் தேடிய பதில்கள், நீங்கள் கேட்ட கேள்விகள், நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம், அவையெல்லாம் ஒரே இடத்தில் வந்து சேர்கிறது, உங்கள் உள்ளத்தில். இதுவரை நீங்கள் வெளி உலகத்தை நம்பி நடந்தீர்கள். ஆனால் இப்போது நீங்கள் உங்களை நம்பி நடக்க ஆரம்பித்து விட்டீர்கள். இதுவே உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி. நீங்கள் எதையும் வெல்லவில்லை, ஆனால் நீங்கள் உங்களை கண்டுபிடித்து விட்டீர்கள். அது போதும். ஏனெனில் உங்களை கண்டுபிடித்த மனிதன் தன் வாழ்க்கையை உருவாக்காமல் இருக்க மாட்டான். இப்போது நீங்கள் அமைதியாக முன்னே செல்லப் போகிறீர்கள். சத்தமில்லாமல், ஆனால் உறுதியுடன். உங்கள் பாதை தெளிவாகி வருகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய முன்னேற்றம், ஒரு நல்ல முடிவு, ஒரு தைரியமான செயல். இவை மூன்றும் உங்களை உங்கள் இலக்கிற்கு கொண்டு செல்லும். நீங்கள் இனி யாரிடமும் நிரூபிக்க வேண்டியதில்லை. நீங்கள் உங்களுக்கே நிரூபிக்கப் போகிறீர்கள். அதுவே உண்மையான வெற்றி. இப்போது ஒரு கடைசி விஷயம். இந்த தருணத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உணர்வை மறக்காதீர்கள். நீங்கள் குழப்பத்தில் விழும் நாள்களில் இந்த வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் பயப்படும் போது உங்கள் உள்ளத்தின் குரலை மீண்டும் கேளுங்கள். அது எப்போதும் இதையே சொல்லும், நீங்கள் முடியும் என்று. நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்கள் என்று. அந்த குரலை நம்புங்கள். அதுவே உங்கள் உண்மையான வழிகாட்டி. இப்போது ஒரு அமைதியான முடிவு. நான் தொடர்கிறேன், நான் வளர்கிறேன், நான் என் வாழ்க்கையை உருவாக்குகிறேன். இந்த 3 உறுதிகள் உங்களை ஒருபோதும் கீழே விழவிடாது. இனி நீங்கள் ஒரு புதிய மனிதர், ஒரு புதிய பாதை, ஒரு புதிய வாழ்க்கை. இதுவே உங்கள் புதிய ஆரம்பம். இந்த பயணத்தில நான் சொன்ன வார்த்தைகள் மட்டுமில்லை, நீங்கள் உணர்ந்த உண்மைதான் முக்கியம். அதை காக்கவும், அதை வளர்க்கவும், அதை வாழவும். அப்பொழுது நீங்கள் நினைத்த வாழ்க்கை மட்டுமல்ல, நீங்கள் கனவிலும் நினைக்காத வாழ்க்கையும் உங்கள் முன் திறக்கும். இப்போது நான் அமைதியாக விலகுகிறேன். ஆனால் இந்த குரல் உங்கள் உள்ளத்தில் தொடரும். நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் அதை மீண்டும் கேட்கலாம். அது எப்போதும் உங்களுடன் இருக்கும். இதுவே உங்களுக்கு வந்த இறுதி செய்தி. பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம். நன்றி.